வாட்ஸ்அப் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கி நம்ம வெல்கம் டு வீக்கி கேம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் இன்றைக்கி விளாட போகிறோம். அதான் நேற்று நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கூட விளையாடிப்போம். இந்த இவர் இருக்கிறதுனா இவரு நம்ம விளையாடிக்கணும் நேற்று. ஆனால் இன்றைக்கி வந்திருக்காது. இன்றைக்கும் வந்து வீடு கட்டி நம்ம வந்து விளாட போகிறோம். ப்ரோ நீ அந்த இது எடுத்துக்க ப்ரோ, நான் இந்த இது எடுத்துக்கிறேன். நான் போயிட்டே இருக்காது ப்ரோ போயிட்டே இருக்கேன். ஐயோ எடுத்துட்டாங்க எவனும். ஆஹா அவருக்கு இல்லையே, அவருக்கு என்ன பண்ணுறது ப்ரோ? நீ எடுத்துக்கிறியா? அங்கே இருக்கு ப்ரோ, அங்கே இருக்கான். சரி ஓகே, அவன் அங்கே இருக்காரு, லாஸ்ட்டில் இருக்காது, பக்கத்தில் இல்லை. சரி விடுங்க. ஓகே நம்ம ஃபோட்டோஸ் மாற்றிக்கலாம் போல். ஃபோட்டோ மாற்றிக்கிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ, அதனால் இதை வச்சுக்கிட்டேன். ஓகே வச்சாச்சா? என்னாச்சு? வச்சாச்சு. இது நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். ஓகே இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை போய் பார்த்துட்டு வரோம். பாதி கட்டி வச்சிட்டாரு அவர் வந்து. ஏற்கனவே பாதி கட்டி வச்சிட்டாரு வீடு. இப்போ தான் கொஞ்சம் கட்டி இருக்காரு. இன்னும் பாதி முடிக்கணும் இன்னும். ஓகே ஒரு போய் பார்த்துட்டு வரோம், என்ன பண்ணுறத பார்ப்போம். அவர் அங்கே எதுக்கு பாருங்கள். ஓகே இது வேறு. ஐயோ இதெல்லாம் காசு தான் போகுது, காசு கொடுத்து வாங்கிப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து இறங்கி குள்ளே போய் பார்ப்போம். நான் குள்ளே போக முடியாத, எப்படி போகிறது ப்ரோ? ஓப்பன் பண்ண ப்ரோ, நானும் வரேன். நான் ப்ரோ ஓப்பன் பண்ண மாட்டேறாரு. ப்ரோ ஓப்பன் பண்ணு ப்ரோ. ப்ரோ ஓப்பனே பண்ண மாட்டேறாரு. என்ன பண்ணுறது தெரில. ப்ரோ ஓப்பன் பண்ண ப்ரோ, நானும் வந்து பார்க்குறேன். ஓப்பன் பண்ணல போனுங்க. சரி விடுங்க, அவன் எங்கே போக வேண்டாம். நம்ம ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி அங்கே போய் பார்ப்போம் வேண்டாம். நம்ம ஸ்ப்ரிங்கு மேலே இருக்கும், அதை போய் எடுக்கணும். பட் இருக்கு அது மேலே 5வது ஃப்ளோரும் 4வது ஃப்ளோரும் போகணும். ஓகே வண்டியை இங்கே விட்றா, எப்போ வந்துட்டு விட்டாச்சு. ஓகே ஐயோ வேறு பேஸு போல், நம்ம பேஸ் இங்கே இருக்குது போல். இங்கே நம்ம அதுன்னு சொல்ல மாட்டோம். சப்ஸ்கிரைபர் 12 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். எப்படியோ கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நம்மகிட்ட 1,30,000 இருக்குது. இப்போ 1,19,000 இருக்குது. ஓகே இப்போ நம்ம 4th ஃப்ளோர் போயிட்டு இங்கே தான் இருக்கும் இந்த கத்தி. அப்புறம் இங்கே இருக்குது. எனக்கு அந்த கத்தி தேவையில்லை, ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை 5வது ஃப்ளோரில் ஒரு நல்ல கத்தியே எனக்கு. அது என்ன கத்தி தான், இதுதான் அந்த கத்தி. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது கத்தி போய் நம்ம எடுத்துகிட்டு போய் அவன் யாராவது அடிக்க வேண்டாம். நான் சப்ஸ்கிரைபர் ப்ரோ அடிக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு நம்ம ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு கூட சொல்லுவேன்னா ப்ரோ ஃப்ரெண்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே அடுத்தது இதை வேறு இது பண்ணணும். போய் பார்க்கணும். அவர் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு தெரில. அவர் பாதியிலே வச்சுட்டாரு. இப்போ வந்து கட்டிட்டு இருக்காரு நல்லா. ஓகே அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஓடு 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 அப்படி வண்டி ஒரு படி விட்டாச்சு. ஓகே இப்போவே பார்ப்போம். ஜம்பினுங்கிறா இங்கே இருக்குது. அடுக்குள்ளே இன்னொரு ஃப்ளோர் கட்டு வாங்க போகிறாங்க. ஓகே அவர் பாருங்கள் எப்படி கட்டிட்டு இருக்காருங்க. இன்னொரு ஃப்ளோர் கட்டு போகிறாரு. இப்போ தான் ஒரு ஓடு போட்டார். அப்புறம் வந்து என்னென்ன போட்டிருக்காரு. ஓகே ப்ரோ எப்படி ப்ரோ இருக்க? நல்லா இருக்கே ப்ரோ. ஓகே அவருக்கு ஆய் சொல்லிடும். இருங்க ஆய் சொல்கிறேன். எமௌண்ட்டுங்கடா. ஐயோ அதுக்குள்ளே அவர் போகிறாரு. ஆய் சொல்லுவோம். ஆய் சொன்னேன். ஓகே ஆய் சொல்கிறேன், ஆனால் அவர் கண்டுக்கல. இருங்க இன்னொரு வாட்டி ஆய் சொல்லுவோம். ஓகே ஓகே சொல்லியாச்சு. அவரும் இது பண்ணுறாரு. அவர் போய் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா தெரில, ஏன்னா அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் சொல்கிறாரு. ஏன் கமெண்ட்டை சொல்லிட்டாரு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு தெரில. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறாரா இல்லை ரெக்கார்ட் பண்ண மாட்டாரா தெரில. ஆனால் வீடியோ போட்டால் தான் தெரியும் அவர். ஓகே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் விளாடி. ஓகே அடுத்தது நம்ம மேலே இப்படியே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காது. அவர் வந்து கட்டிட்டோம். அவர் பார்த்துட்டே இருக்கோன்னா நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கோண்டா. ஓகே வண்டியை ஓகே எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு அப்படியே விட்றா எப்பா என்ன மாதிரி வண்டி ஓட்டுறவங்க அப்படியே ஜம்பை போட எங்கேயோ போய் விடுது. ஓகே இப்போ வந்தாச்சு. அப்புறம் அந்த ப்ரோ பார்த்துருந்தா சொல்கிறேன். ப்ரோ நீ பார்த்துருந்தியா சொல்கிறேன். நாளைக்கு வா ப்ரோ, நம்மளும் நாளைக்கு விளாட்லாம் போட்டிருக்கேன். உங்கள் காரை உட்காந்துட்டாரு. ப்ரோ ஏன் கார் ப்ரோ அதுக்குள்ளே எடுத்துட்டாரு. இதாரா ஆனால் யாருக்கு என் ஃப்ரெண்டு என் ப்ரோடா குள்ளா வந்துட்டு அதான் சொல்லி கொடுத்துட்டேன். நீனா வரக்கூடாது. என் ஃப்ரெண்ட் இது எப்படி குள்ளே வந்துடுது. வாங்க இதுக்குள்ளே வந்துட்டு ஆட்டுற சாவு. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆட்டை விடுவார் சாப்பிட்டோம். ஓகே நம்ம ப்ரோ வந்தா கூட எதுவும் குறை சொல்ல மாட்டேன். நான் வேற வந்தாலும் வைங்க அவன் விடவே மாட்டேன். அடி அடிப்பேன். ஓகே இப்போ நம்ம கார் வேணும், நம்மளும் கார் வாங்கிடுவோம். ஆனால் அவர் கார் யூஸ் பண்ணியிருக்காருல்ல. ஓகே நம்மளால் கார் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால் அப்போ வரைக்கும் எடுக்க வேணாம். எடுத்துட்டோம் இங்கே அவருக்கு கார் இருக்காது. அவர் நல்லா காரை ஓட்டிட்டோம். நம்ம இங்கே போய் சர்க்கை பெரிய ஏற்றுட்டா. ஓகே என்னடா அது என்னாச்சு? நம்மளும் விளாடி
விளையாடி 9 வாரம் ஆயிடுச்சு. நம்ம 9 வாரமாக விளையாடி இருக்கோம். கட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகே, நமக்கு அது ஜூஸாக குடிப்போம். ஜூஸு சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கும். உருளை ஜூஸு அப்பா என்ன டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. மேங்கோ ஜூஸு சும்மா அருமையாக இருக்குது. மேங்கோ ஜூஸு. அந்த ப்ரோ வந்து என்ன பண்ணுறது தெரில. இங்கே அங்கே தான் ஏய் எவன்டாது, அது வேறு யாரோ போல். நம்ம ப்ரோ அங்கே இருக்காரு. அவரை போய் பார்ப்போமா? அதுக்கு கார் இருக்குது. கார் வேணும். ஆனால் இப்போ கார் ஓட்டி இருக்கிறதா தெரில. சாரி ப்ரோ, நீ கார் ஓட்டினா அது வந்துடும் ப்ரோ, அதெல்லாம் மன்னிச்சிரு. எடுக்க போகிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ஒரு கார் ஓட்டிகிட்டு இருந்தாரா தெரில. ஓகே, ஓ கையில் எதுவும் வச்சுருக்கும் போல். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு அந்த ப்ரோவை போய் பார்ப்போம். ஓடிட்டே இருக்கு. ஓடுற நிறுத்து போடி நிறுத்தியாச்சா? இன்னும் ப்ரோ வாங்கியாச்சா? ப்ரோ வாங்கிட்டார் போல். ஓகே, நம்மளும் வாங்கிடலாம். அதெல்லாம் இது காஸ்ட்லியான கார் ஆச்சு. இது எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கினா தெரில. கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் வாங்கியிருக்கேன். இதுதான் ப்ரோவோட இடம். பார்த்துக்குங்க. பார்த்துக்குங்க. ஓகே ப்ரோ, இங்கே ஆளே காணும். என்னாச்சு ப்ரோ? ஆளே காணும். இங்கே ஆளே காணும். நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டாரா தெரியல. நம்ம வீட்டுக்கு தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம போய் பார்த்துருவோம். என்னால் எங்களோட ஆளே காணும் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அது ஓகே, வண்டியை எடுத்து போகணும்னா எவ்வளோ வண்டியா? இங்கே யாரு ப்ரோ? நீனாண்ணா? அவர் இருங்க. என்ன இது ஆய் போட்டிருக்குன்னா நீங்கள் ஆய் போடல, வேறு எதாவது போட்டிருக்கு ப்ரோ. அந்த இங்கே யாரோ வந்தாங்க. மண்டியில் பேர் கூட காமிச்சுதான், நான் யாருன்னா தெரியல. சரி ஓகே, நம்ம வண்டி எடுத்துகிட்டு அங்கே போகணுண்டா. அங்கே இருக்காரா தெரில நம்ம ப்ரோ. என்ன தெரியல, ஆளே காணும். ரொம்ப வாரமா எங்கே ஆளே காணும் ப்ரோ? எங்கே ப்ரோ இருக்க? ஆஹா, இதாயிடுச்சா தெரியல. யாரோ இறந்துடுறோம். அவராது? ஓ ஆமாம், அவர் தான் ப்ரோ. வா ப்ரோ. ஓகே, வா ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? வா ப்ரோ. என் வீட்டுக்கு வா ப்ரோ. என்னது வரமாட்டாரு? அவன் வந்துட்டாரு. வா ப்ரோ. என்னாச்சு? ஏன்னா அவர் மட்டும் வண்டி இருக்காரு. வா ப்ரோ, வண்டி பார்த்துக்கோ. இதுதான் இடம். காசு வந்துச்சா, அதை எடுத்துகிட்டு. ஓகே, இப்போ நம்ம வண்டி 6ஆம் ஃப்ளோர் போகண்டா. இங்கே என்னாச்சு? வா ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ பண்ணுற ப்ரோ? இருக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரே தெரில. திடீர்னு வெளியே போயிடுவார் அப்பப்போ. என்ன தெரில, அது போகிறாரு வர்றாருன்னு தான் பண்ணுறாரு. என்ன ஆச்சு தெரில. வா ப்ரோ. ஐயோ, வர மாதிரி தெரில. பார்ப்போம். அங்கே பில்லின்னு போச்சு தான். அப்போ கண்டிப்பாக ஒரு இல்லை அர்த்தம். இல்லை கூட பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போய் அவங்க இருப்பாங்க நிறைய பேர், அதில் கூட பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம காசு கலெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இவர் இங்கே நின்றுருக்காரு. சரி, அவர் நின்றுதான் நம்ம போயிட்டு மேலே போய் அப்டேட் பண்ணுவேன்டா. அப்டேட்டு இங்கே என்ன 4 மில்லியன் கேட்டுருந்தாங்க. ஆனால் இன்னும் 50,000, இன்னும் 5,000 தேவைப்படுது. அதனால் 5,000 எடுக்கணும். வெளியே போட்டாரா? இங்கே ஆளக்கான இருங்க, செட்டிங்ஸில் பார்ப்போம். இருக்கிறாரு. அப்புறம் இங்கே வந்துட்டாராக்குள்ளே. காரை காணோம். அவரை எடுத்துகிட்டு போகிறாரு காரு. என்ன தெரில. எங்கே ஆளே காணும் ப்ரோ? அந்த ப்ரோ ஆளே காணும். எங்கே நான் தேடி பார்க்குறேன், ஆளே காணும். போமா எங்கே போயிருப்போம்? அப்படி இது வேறு காசு கேட்குறீங்க. நாங்கடா காசு கொடுக்கணும். ஓகே, வண்டி எடுத்துகிட்டு நம்ம போய் ஓட்டு வேண்டாம். ரொம்ப போர் அடிக்குது. நம்மளும் எவ்வாறுனா போவோம், அப்படி நம்ம வீடு கார் ஓட்டுவோம்னா எதுக்கு கார் வாங்குகிறோம்? ஓட்டுறது என்ன, அதை ஓட்டிடும். ஓகே, இங்கே வரோம். அப்படியே ஸ்கிட்டு போடுறோம். ஸ்கிட்டு பயங்கரமாக அடிக்குதுங்க. ஓகே, அப்படியே ஸ்கிட்டு போடு. ஓகே, இந்த ப்ரோ வீடியோ போய் பார்ப்போம். இங்கே ப்ரோவே ஆளக்கணும். என்னாச்சு ப்ரோ? 50 வாரமாக ஆளக்கணும். ஓகே, வண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்கிட் அடிக்கணுமா? ஸ்கிட் அடிக்க போகிறோம். ஓகே, ஸ்கிட்டு அடித்தாச்சு. பயங்கரமாக அடிக்குதுங்க ஸ்கிட்டு. சும்மா அருமையாக அடிக்குது. ஓகே, அடுத்தது இங்கே அட்டிட்டு அப்படியே ஓட்டுறோம். ஓகே, அடுத்து இன்னொரு ஸ்கிட் அடிக்க போகிறோம். என் வீட்டுக்கு மேலே அடிக்கிறேன். ஓகே, ஸ்கிட்டர்ரா எப்போ சூப்பராக இருக்குது ஸ்கிட்டு. அப்படி இந்த சைடு வந்துட்டு போடுறோம். ஆனால் வீட்டு மேலே ஓடிட்டேன். சரி ஓகே, நம்ம திருப்பி ஓட்டுவோம்னா. ஸ்டீரிங் உண்மையான ஸ்டீரிங்லே கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. இங்கே திருப்புற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு ஸ்கிட்டு எப்படி நம்மளாம் யார் வீட்டு கேம் ஜோனில் அதான். ஓகே, இறங்கி ஒன்றா 3, 2. ஆமாம், ப்ரோவோட வீடு எங்கே இருக்குது? அதே மறந்துட்டேன். ப்ரோ போயிட்டாரா? போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ காணோம். இல்லை இருக்காரு. இங்கே இருக்காரு அவர். இந்த சைடாக இருக்கிறனால தான் மறந்துட்டேன் நானே. ஓகே, யாருமே நாமப்பில்ல. ஓகே, அடுத்த நாளை இங்கே இருக்கிறாரா? இங்கே ஆளே காணோம். சும்மா பார்த்துருக்கேன், ஆளே காணோம். எங்கே ஆளே காணுங்க. அவருக்கு இங்கேயும் இருக்கிறாரு.
எங்கே இருக்காருன்னா தெரியல. ஓகே இங்கேயும் இல்லை. சரி ஓகே நம்ம போக வேண்டாம். மேலே ஏய் என்னாச்சு? ஏங்க வெளியே போயிட்டாருங்க திருப்பியும். ஐயோ வெளியே ப்ரோ போகலாம். வெளியே போயிட்டாருங்க அவர். ப்ரோ என்ன ப்ரோ நீ வெளியே போகிற? போன வாட்டி இப்படியே போனார். போன வாட்டி வந்தார். அது ரெக்கார்டில் பண்ணும் போதே போயிட்டார். அப்படியே திருப்பி போயிட்டார். என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணுற? சரி விடுங்க. நம்ம இன்றைக்கி விளாடி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர் போயிட்டார் இன்றைக்கி. ப்ரோ என்ன ப்ரோ இப்படியா பண்ணுற? வர சொன்னார் கமெண்ட்டில். வா ப்ரோ ரோட் ப்ளாஸ்க்கு வா ப்ரோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. எதான் பண்ணிடுறேன் ஏன்னு தெரில. ஏன் கிளிச்சில் கூட போகல. இருங்க அவர் இல்லைங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற நீ? என்ன ப்ரோ? சரி ஓகே விடுங்க. விளாடி காசு சம்பாதிக்க வேண்டாம். ஓகே நம்ம எப்படியோ சக்கரை வேறு ஏற்றி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே போக வேண்டாம். ஏகே இப்போ நம்மகிட்ட 6 மில்லியன் இருக்குது. இது வச்சு ஒரு நல்ல இதே வாங்கியாச்சு. எப்படியும் 6 மில்லியன் கொடுத்து நல்ல இதே பண்ணியாச்சு. செட்டப் பயங்கரமாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே கட்டு வேண்டியதுக்கு ஓகே இங்கே செலவு பண்ணிட வேண்டாம். செலவு பண்ணியாச்சு. இங்கே வேண்டா இன்னோட அது 19 எப்போ என்ன எவ்வளோ காசு கேட்குறாங்க? இவ்வளோ கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மேலே வரும் பார்க்குது. அவ்வளோ கேட்குறாங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ கேட்டிங்கன்னா எங்கடா போவேன்? செத்துடாண்டா போகணும். சொத்து எழுதி கொடுத்துட்டாண்டா போகணும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதை விடுங்க. இல்லைனாலும் 1 மில்லியன் நமக்கு வந்துச்சுங்க அதுக்குள்ளேயே. ஓகே நம்ம 6 போயிட்டு இப்போ இங்கே வாங்கியாச்சு. இங்கே 1 மில்லியன் கரெக்டாக 1 மில்லியன் கேட்குறாங்க. இங்கே 7 லட்சம் இங்கே 7 லட்சம் உங்கள் 1 மில்லியனு. அடே என்னடா இப்படி இருக்கீங்க? யாரோ வந்திருக்காரு. யாருன்னா தெரில. ஓகே என்ன கொடுத்துருந்தேன் யாருன்னா தெரில. ஏதோ கொடுத்துருந்தேன். சரி ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம சக்கை பேர் ஏற்று வந்தால் சக்கை பேர் ஏற்று வந்தோம். ஏற்று அப்போ அப்படியே 1 ஐயோ 30 இது வந்தாச்சு. அதாவது 13,000 வியூஸ் இது வந்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் குடிக்க வந்த அம்மா மேங்கோ ஜூஸ் தான்டா பூஸ்ட் தான் எனர்ஜி சொல்லிட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. அதான் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா திடீர்னு ஏதோ சொல்ல வந்தால் திடீர்னு வீடியோ முடிச்சுக்கலாம் கேட்டுருந்தான். ஆமாம் கைஸ் நம்ம வந்து ப்ரோ வந்து இப்படி பண்ணிட்டே இருக்காரு. வேண்டே பண்ணுறாரா என்ன தெரில. அவர் இன்றைக்கே வந்தார் போகிறாரு திருப்பி வராரு போகிறாரு இப்படியே பண்ணுறாரு. ஆனால் வருப்பாட்டு சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு தெரில. ஏதாவது பழி வாங்குறாரா ஏதாவது பண்ணுறாரா தெரில. இப்படி பண்ணுறாரு. அவர் வராது அவருக்காக ரெக்கார்ட் பண்ணால் அவர் அடுத்த செகண்டே காண போயிடாது. இதான் இப்போ பண்ணுறாரு. அடுத்து ஒன்று கேட்டுக்கிறேன். அவர் கேட்குறேன் ஏன் இப்படி ப்ரோ பண்ணுறாரு கேட்குறேன். அப்புறமேட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா என்ன ஆச்சு தெரில. ப்ரோ ஏதோ தெரியாமல் கிளிச்சில் போகிறாரா இல்லை என்ன ஆச்சு தெரில. இந்த ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சா தெரில. அதான் தெரில. இன்னொன்னா திடீர்னு வெளியே போகிறாரு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. பாய் காய்ஸ்.